சூரியன், முனியப்பன், விஷ்ணு, பிரமா, லட்சுமி, சரஸ்வதி, முக்கால் சேர்த்தியோ. அவன் குடும்பத்தாரில் வீட்டில் சேட்டை பண்ணுறவன் அவன் பிள்ளைய கூட குத்தம், சிறு பிள்ளைய கூட கையில் கரண்டி கம்பு என்னென்ன எடுக்கணுமோ அம்புட்டும் வீட்டுக்குள்ளே குத்த விடுதார். சிறு பிள்ளைய அந்த மூளையை திருப்பிட்டார். இப்போ பாடுறா, ஒவ்வொருத்தன் ஆதார கார்டு ரேஷன் கார்டு வீட்டுக்குள்ளே 10 மணிக்கு 11 மணி 12 மணிக்கு இவன் படுத்து கிடந்து பாவத்தை செஞ்சுட்டு போய் படுத்துருப்பான். பொண்டாட்டியும் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அவன் பேரம்பேத்தியே கண்ணை குத்த விடுதார். வீட்டை படுத்து கிடக்கும், சிறு பிள்ளையாக தான் இருக்கும். மூளை திருப்பி, சின்ன பிள்ளைனா மூளை திருப்பிடுறார். கடவுளாடா படைக்கிறது கடவுள், நீ அகம்பா சேட்டியால. இப்போ பார், கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் குடும்பத்தாரில் அவன் பிள்ளை பேரம்பே எதாக இருந்தாலும் நங்கு 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 நங்குன்னு எல்லாம் கண்ணு தெரியலையாடா. கொண்டார ஒளிமனே கண்ணு தெரியலையா கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனுக்கு? உன் குடும்பத்தில் கண்ணை குத்து விடணும்ல, அப்போ தானே கண்ணு தெரியும், அப்போ தான் பதில் சொல்லுவான். அடுத்தாப்பில் அரசியல்வாதி, என் பேரன் பேத்தி கொல்லு பேரன் செடி பேரன் தோளில் தூக்கி போட்டு வீட்டில் போட்டு கொஞ்சிதானா, அந்த கொஞ்சிறதை வெட்டு கையில் குத்தி கண்ணில் குத்த விடுவார். வாரிசு பேரன் பேத்திய குத்துறா குத்து குத்து. நைட்டில் 10 மணி 11 மணி கிடக்கும், கரண்டி இரண்டி கிடந்தா எந்த கம்பு கும்பு கிடந்தாலும் சரி கண்ணிலே குத்தும். அரசியல்வாதி கண்ணு மாத்தா தடவுவாடா தடவுவாடா தடவுவாடா. கண்ணு தெரியலையாடா, கண்ணு தெரியலையா? தமிழ்நாட்டுக்குள்ளே கண்ணு தெரியலையா? பார், அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறவன் கணக்கு எடுத்து கொடுத்து கணக்கு ஓட்டாமல் கணக்கு உள்ள வழக்காடுறதை மட்டும் ஓட்டிட்டு அழுதியாங்க. கவர்மெண்ட் வேலைக்கிறவன் கணக்கு எடுத்து கொடுக்குறவன் உனக்கு திருப்பி இப்படி விட்டா தானே கண்ணில் குத்தியாச்சு. அப்போ கடவுள் கண்ணு குத்துதாரு, கண்ணை குத்துதாரு, கடவுள் கண்ணை குத்துதாரு. அப்போ தானே உனக்கு அறிவு வரும். கண்ணை இழந்து சேலை அளக்க போகிற சேட்டை பண்ணுறவனுக்கு பூரா அவன் குடும்பமே அவன் வாரிசு புள்ள பேரம் பேத்தி கண்ணிலே குத்தம். நங்கு நங்கு நங்குன்னு கண்டாரோலிமான தொலைஞ்சிடா முக்கால் சத்தியம்.